ஓகே காய்ஸ், சினிமான்னு பயங்கரமா பைத்தியமா தெரிஞ்ச ஒரு நபர் இன்னைக்கு அந்த சினிமா அவர் வந்து மிகப்பெரிய அளவுல நேசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நடிகரோட அடுத்த ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ட்ரிபியூட் வீடியோ மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ அந்த வீடியோவை தான் நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். எஸ், யாருப்பா அது அப்படிங்கிறது தானே கேட்குறீங்க. இன்னைக்கு நம்ம சியான் விக்ரம் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ அதனால வணங்குகிறேன். என்னை வாழ்த்துறதுக்கு வயசு இல்லை. நீங்க நிறைய படங்கள் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த தங்கலான் படத்தோட இந்த அப்டேட்டை பார்த்துட்டு வந்து பிறகு பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோமா. வாங்க வீடியோவில் போயிட்டு வந்துடுவோம். 1 2 3. கேஇ ஞானவேல் ராஜா நீலம் ப்ரொடக்ஷன். ஓ மை காட், இந்த நடிக்கிறாங்க. சினிமா ஜோன் என்னப்பா இது 50 செகண்ட் தான் வருது. மனுஷனா இவரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நிறைய ஆக்டர்ஸை பார்த்துருப்போம் இல்லையா. நிறைய எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் ஸ்டாரே எடுத்துங்களேன், சும்மா நடந்து அது ஒரு பேட்டியில் சொல்லிப்பாரு, என் கதையெல்லாம் பார்த்து எட்ரா வண்டியை தூக்கிடாகணும் அப்படிங்கிறது தான் என்னோட கதை அப்படிங்குவாரு. ஸோ அந்த மாதிரி அவர் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஒரு ஹீரோ. இந்த பக்கம் வந்து கமல் சாரும் அதே மாதிரி தான். ஒரு படத்துக்கு கூட பயங்கரமான உடம்பை வருத்திக்கிட்டு அந்த டெடிகேஷனோட ஒரு ஆக்டர் வந்து கமலஹாசன் தான். வாய்ப்பே கிடையாது. அப்பயே அவர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடும், என்னடா இப்படிலாம் நடிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் சார், ஓகே, எல்லாருக்குமே இப்போ உள்ள கிட்ஸுக்கெல்லாம் மேபி தெரியாதுன்னு நினைக்கிறேன். நமக்கெல்லாம் ஓரளவு அவர் படங்கள் நிறைய பார்த்ததுனால அவரும் ஆக்டிங்கில் வந்து வேற லெவல் பண்ணுவார். பட் ஆனால் வந்து இப்போ இருக்கிறதுல வந்து ரொம்ப ரியாலிட்டியா ஒரிஜினாலிட்டியா என்னடா வேணும் உனக்கு படம், இந்த படத்தில் நான் எப்படா இருக்கணும், ஒல்லியாகணுமா ஆயிட்டேன் போகிறேன், உண்டாகணுமா ஆயிக்கிறேன் போ, இல்ல வேற மாதிரி என்ன மாதிரி எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு போட்டுக்கிட்டு அந்த படத்துக்காக அந்த 3 மணி நேரம், வெறும் ஒரு 3 மணி நேரம் கூட கிடையாது, 2.5 மணி நேரம் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக கிட்டத்தட்ட 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் அவர் வந்து அவ்வளோ டெடிகேஷனா ஒர்க் பண்றது இல்லாம அந்த உடம்ப வந்து இழக்கிறதும் ஏத்துறதும் எப்படி பாசிபிள்னே தெரியல. மேபி இதனால பின்னாடி பெரிய பிரச்சனைகள் வரலாம். பட் எல்லாத்துக்கும் தயார். பரவாயில்லடா, நான் என் தொழில் இதுதானே, இந்த தொழில் அவர் அதிகமா நேசிக்கிறாரா. அந்த தொழிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் பட்ட படம் யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த சேதுன்னு ஒரு படம், அந்த படம் தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது. அதுக்கு முன்னாடி வரலும் சாதாரண ஒரு ஆக்டரா அப்படியே தான் இருந்துட்டு இருந்தார். பெருசா அவருக்கு வந்து இதே வரல. சேது படம் நடிச்சாரு. அதுக்கப்புறம் அவருடைய லெவல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துச்சு. இன்னைக்கு வந்து வேற லெவல்ல போயிட்டாரு. இப்ப லாஸ்டா ஒரு படம் துருவ நட்சத்திரம் கூட வெளியில வராமே இருக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏதோ அமௌண்ட் விஷயமா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரொடக்ஷன் ஃபீல்ட்ல. அந்த படம் வெளியில வரவே இல்லை. இந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுவும் பா ரஞ்சித்தோட டைரக்ஷனு, இந்த பக்கம் இவரு சியான் விக்ரம், ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு, அப்படி இப்படிலாம் பார்க்கும்போது ஓ இப்படிலாம் இருக்குங்கிற மாதிரி இருக்கு. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் தாண்டி இவரோட படங்களை பொறுத்தவரை நம்ம டைரக்டர் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, மியூசிக் டைரக்டர் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இவரை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ற அளவுக்கு டெடிகேஷனா ஒர்க் பண்ணிடுவாரு. அந்த மாதிரி ஒரு படம் தான் நான் தங்கலான. வேற லெவல்ல இருக்கு. எப்படி அது முன்னாடி ஏர்நெத்தி மாதிரி போட்டுக்கிட்டு அவர் நடையும் உடையும் போட்டுக்கிட்டு சான்ஸே இல்லை. வேற லெவல். படம் பார்த்ததுக்கு தான் தெரியும் எந்த லெவலுக்கு இது வேற மாதிரி புரட்டி போட போகுதுன்னு தெரியல தமிழ் இண்டஸ்ட்ரியே இல்லை. ஓகே, செம்மையா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இவரோட இந்த பிறந்தநாள இவரு ஒரு அப்டேட்டை கொடுத்த இந்த சேனலுக்கு உண்மையிலேயே நம்ம நன்றி கடன் பட்டே தீரணும். படம் வந்து வெளியில வரப்போகுது இல்லையா, படம் பார்த்து நம்மளாம் சந்தோஷப்படணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோல திரும்ப சந்திச்சுட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.